கும்பத்திற்கு செல்வத்தை கொடுக்கும் கிரகம். செல்வ செழிப்பு வேணும். ஆமா, எங்க இருந்தா என்ன பலனும். காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் அலட்டிக்காத ஒரு பேர் வழி நீங்க பாத்தீங்கன்னா அதான் கும்பத்துல பிறந்தேன். நண்பர்களுக்கு இனியவன், என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுக்க மாட்டான். பல பேர் செல்வத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டு மறைவா ஒரு பணத்தை வச்சிருக்கானாலும் இவங்க தான். மற்றவர்களை அப்படியே பேச்சில் தன்வசப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இவங்கிட்ட. குறிச்சுக்களுடைய இணைவு, பார்வை, திரிகோணம் இது இவங்களுக்கு செல்வத்தை அள்ளி. நல்ல சிந்தனையாளன், நேர்மையானவன். நாளில் குரு இருந்தால் அடே அப்பா கேட்க வேணும். அதான் 5ல் குரு இருக்கிறது அபாரமான அறிவின் வெளிச்சம். 6ல் குரு இருந்தார் அழகு உச்சங்க, கேட்க வேணும். அப்படியே கும்பத்துக்கு எந்த வழிபாடு பண்ணா சிரமம்? இப்ப கும்பத்துக்கு சுகமே சொல்கையா, சுகமே சொல்க செந்திலையா. கும்பத்திற்கு செல்வத்தை கொடுக்கும் கிரகம். செல்வ செழிப்பு வேணும். ஆமா, எங்க இருந்தா என்ன பலனும். ஆமா, அதாவது காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் அலட்டிக்காத ஒரு பேர் வழி நீங்க பாத்தீங்கன்னா அதான் கும்பத்துல பிறந்தவன். எதுக்கும் அலட்டிக்கிட மாட்டாங்க சார். கும்பம் காலபுருஷனுடைய 11ஆம் இடம், இவனுக்கு 11ஆம் இடம். இந்த 11ஆம் இடம் என்பது நினைத்ததை அடைதல் அல்லது விரும்பியதை பெறுதல். இந்த ரெண்டுக்கும் இது இலக்கணம். எது? கும்பம். நீங்க ஒரு கும்பம் இருக்குன்னு வைங்களேன், அதுல 2 அது நூலை சுத்தி ஒரு மாவளையை வச்சு ஒரு தேங்காய் மாய்ச்சி வச்சுட்டாங்கன்னா தச்சேல நீங்க அதை பார்த்த உடனே அப்படின்னு தான் போவீங்க. ஆமா, கலசம் ஆயிரும்ல. கலசம். ஆனா அந்த செம்புக்குள்ள என்ன இருக்குன்னு உங்களால தெரியுமா? தெரியாது. அவன் வெத்தி செம்பா வச்சிருக்கானா, தங்கத்தை வச்சிருக்கானா, தானியத்தை வச்சிருக்கானா, தண்ணியை வச்சிருக்கானா, வைரத்தை வச்சிருக்கானா, எதுவுமே தெரியாது. நீங்க இவங்களை எடை போடவே முடியாது. வடபாயசம் சாப்பிட்டாலும் சரி, வடிச்ச கஞ்சி குடிச்சாலும் சரி, எக்ஸ்பிரஸ் ஒன்னோட இருக்கும் இவங்க. அதனால இவங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தன்னுடைய இயல்பான குணத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரு அற்புதமான மனிதாத்மா. என்ன சொல்ல போனா நண்பர்களுக்கு இனியவன், என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு கொடுக்க மாட்டான். ஆமா, பழக்கத்துல கும்பத்தான கூட வச்சுக்கோங்க. ஆமா, நண்பர்களுக்கு அதாவது அது காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் இல்லையா? அப்ப நல்ல நண்பர்கள் பாருங்களேன், இவனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அவனை கூப்பிடுறா அப்படிமாங்க. இவன்கிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல நட்புக்கு இலக்கணம். அதை விட என்னன்னா, இவனுக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சு அது போய் சக்சஸ் ஆகுதுன்றதை விட இவன் இன்னொருத்தன் கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போறேன் அல்லது ஒரு விஷயத்துக்காக போறேன்னா அந்த காரியம் சக்சஸ். அப்ப ஒரு காரியம் சக்சஸ் ஆனாலே கும்பலகரத்துக்கான பக்கத்துல வச்சுக்கிறது பெஸ்ட். இவன் போய் ஒரு இதுல நான் தோத்தேன் அப்படின்றா சரித்திரமே இருக்காது. நிச்சயமா வீடு இடம் பார்க்க போறப்ப கும்பத்தார கூட கூட்டு முடிஞ்சிருப்பாங்க. ஆமா, ஏன் நீங்க அதை சொல்றீங்க? இது சொல்றதுனால நான் இதை சொல்லிடுறேன். இப்ப கும்பத்துல பார்த்தீங்கன்னா, அதாவது பல பேர் படிக்கல, 42 வயசு 45 வயசு, எந்த வேலையும் இல்லை, இன்னும் செய்யலை, திக்கு தெரியாம இருக்கான் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? ரியல் எஸ்டேட்டுக்கு போ, இன்னொருத்தன் இடத்த வித்து கொடுத்து கமிஷன் எடு, பின்னாடி அதே மாதிரி பெரிய ரியல் எஸ்டேட் போட்டு நீ சேல்ஸ் பண்ணி நீ பெரிய ஆள் ஆயிடுவ. கும்பத்துக்காரங்க. ஆமா சார், கும்பலக்கிறதுக்காக ரியல் எஸ்டேட்டுக்குள்ள உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் லைன்ல இறங்கினா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் சார். அது அவங்களுக்கு உரியது. ஏன்னா அவனுடைய பொருளாதாரம் அந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல தான் இருக்கு. இது இப்ப நம்ம தனஸ்தானத்தை பேசுறோம், இது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்த்து தான் அதை வச்சுட்டேன். இப்ப மகர கணத்துக்காக 5ஆம் இடம், கும்பல கணத்துக்காக 4ஆம் இடம் இல்லையா? ஆனா இந்த லக்னாதிபதி சனி இப்ப இவனுடைய புத்தி, இவனுடைய யோசனை பல நேரத்தில் இவனுக்கு உதவுன்றீங்களா? உதவாது, மற்றவனுக்கு தான் உதவும். இது பெரிய. ஆனா லக்னம் நிறைவான லக்னம், எதற்கும் கலங்காதது, நல்ல எதையும் நிறைவாக பார்க்கக்கூடியது. அதைத்தான் எடுக்கணும். அவனுக்கு எதையுமே குறைச்சி பார்க்க மாட்டான். நீ அவனை கூட்டு போய் இதே பரேஸ்வருக்கு சாப்பிடுவோமா, அமிர்தம் அப்படிமா, அழகாக கொண்டு போய் ஸ்டார் ஹோட்டல் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிமா, அவனுக்கு எல்லாமே சாப்பிடும். அதனால இவனுக்கு இந்த ஜென்மத்தில் கொடுக்க வேண்டியதை இறைவன் கொடுத்தே ஆக வேண்டும் என்பது விதி. ஆனால் 11ஆம் இடம் இல்லையா? ஆனால் அதே சனி பகவான் இவனுக்கு லக்கணத்தில் இருக்கு. இவனுக்கு லக்னாதிபதி சனி லக்கணத்தில் இருக்கு அப்படின்னா அது மிகப்பெரிய சிறப்பு. சனி லக்கணத்தில் இருந்தா சார், இது ஒரு பெரிய வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சதய நட்சத்திரமும் இருக்கு, புரட்டாதி நட்சத்திரமும் இருக்கு, குருவோட நட்சத்திரமும் இருக்கு. இப்ப சனி ராகுசாரத்தில் இருக்குன்னு வைங்க லக்னாதிபதி,
அவன் முன்னோர்களுடைய கர்மவினைக்கு தக்கவாறு இவனை வாழ வச்சிடும். இது ஒரு காமத்திரியோணம், காலபுருஷனுடைய காமத்திரியோணம். அப்போ இதுவுமே திருமணத்துக்கு பின்பு தான் வேலை செய்யும். ஆனால் அதே சனி பூரட்டாதி நட்சத்திரத்தை நிற்கிது. இயற்கையிலே தன லாபாதிபதி யாருக்கு? கும்பத்துக்கு. குரு தன லாபாதிபதி. ஆனால் அது காலபுருஷனுக்கு 9, 12. அப்போ லக்னாதிபதி சனி லக்னத்திலே இருந்து பூரட்டாதியில் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா இவனுக்கு இடம் விட்டு இடம், வெளிநாடு வெளியிடங்களை கொண்டு போய் உட்கார வச்சு செல்வத்தை கொடுத்துரும். லக்னாதிபதிக்குள்ளேயே இவ்வளவு விஷயம் இருக்குது. அதே இதுல வச்சுக்கோங்க. இப்ப தனஸ்தானாதிபதி யாரு? குரு. அதுக்கு கும்பத்துக்கு. ஆமா, தனஸ்தானாதிபதி குரு. ஆனா அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். அப்ப 2ஆம் இடம் என்பது குடும்பம். அப்ப குடும்ப தேவைகளுக்காகவே இவனுடைய பொருளாதாரம் நிறைய செலவழிக்க வேண்டியது இருக்கு. அதோட அதே 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். பல பேர் செல்வத்தை நிறைய சேர்த்து வச்சுட்டு மறைவா ஒரு பணத்தை வச்சிருக்கானாலும் இவங்க தான். காசு பணம் செல்வத்தில் போகாமே ரகசியமான சேமிப்புன்றது இவங்கிட்ட இருக்கும். இவன் எவ்வளவு பணம் வச்சிருக்கான்றது வெளியே சொல்லவே மாட்டான் சார். யாருக்கு? கும்பலத்துக்காரன். கும்ப லக்னத்துக்கார பெண்கள் வீட்டுல இருந்தா கூட அவங்க கொஞ்சம் பணம் வச்சிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. சிறுவாடு வைக்கிறது அவங்க தான் மறைமுகமா. ஆனா அது சேரத்துல கணவனுக்கு எடுத்து கொடுக்கறதா உண்டு. ஆனா அந்த 2ஆம் இடம் காலபுருஷன் இவங்கிட்ட எவ்வளவு கேஷ் இருக்குன்றத நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்றது இதுதான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுகபாக்கியாதிபதியாகி சுக்கிரன் உச்சம். சுக்கிரன் உச்சம். அப்ப குரு சுக்கிரன் இணை வந்துருதா? அப்ப சுக்கிரன் யாரு? சுகஸ்தானாதிபதி. அழகாக சுகமேன்மையில அள்ளி கொடுத்துட்டு போயிடும். காசு பணத்தை கொடுத்து சுகமேன்மையில விருத்தி பண்ணக்கூடிய ஒரு அற்புத ஆற்றல் இவங்களுக்கு உண்டு. இவங்க பேசும்போதே பாருங்களேன், ஒரு விஷயத்த முழுசா சொன்னோம்னா நீங்க பலன் அடைஞ்சிருவீங்கல்ல, அதுல ஒரு பிட்டை எடுத்து வச்சிருவாங்க. எல்லா விஷயத்தையும் அழகா பேசுவாங்க. அதுல பொடி வச்சது மாதிரி ஒரு இடத்த மட்டும் இது வெறி வச்சிருவாங்க. பேச்சுல மண்ணைங்க. மற்றவங்களை அப்படியே பேச்சுல தன்வசப்படுத்தி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இவங்கிட்ட தான் உண்டு. இவங்க பேச்சை கேட்கறவெல்லாம் உருப்படுவேன். அதுல எல்லாம் ஒண்ணும் இல்லை. நல்ல ஆனா இது குடும்பம் அமைஞ்சு பொருளாதாரத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடிய நிலை இவனுக்கு நிறைய உண்டு. மறைவாக பொருளாதாரத்தை ரகசியமா வைக்கக்கூடிய இது இவங்களுக்கு தான் உண்டு. இருக்கட்டும். இதே இது பாக்கியாதிபதி சுக்கிரன். இப்போ குருச்சுக்கிரன் அப்படின்றது இவங்களுக்கு இயற்கையாகவே இணைவு. சரி, அதே கும்பத்துக்கு பஞ்சமாதிபதி யாருன்னா புதன். ஆனால் அவர் அட்டமாதிபதியும் கூட. ஆனால் பஞ்சமாதிபதி இங்கே இவருக்கு வர்றாங்க வரல. ஆனால் குருச்சுக்கிரனுடைய இணைவு, பார்வை, திரிகோணம் இது இவங்களுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்துரும். ஏன்னா இயற்கை. இதுலேயும் ஒரு இக்கனா வச்சுருக்கான். என்னென்னா இவன் காசு பணத்தை எதுக்குடா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரும்போது இங்கே தாயார் தகப்பனார் அப்படின்ற இந்த 2 நிலைகள் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு தாய் தகப்பனுக்கு இவன் கொடுக்கக்கூடிய அந்த வளம் இருக்கு இல்லையா, சுகத், அது இவனுக்கு மேன்மையை கொடுக்கும். அப்ப அப்பா அம்மாவுக்கு எவெல்லாம் நல்லா செய்யறானோ அவனுக்கு செல்வம் கொடுக்கும். இயற்கையாவே கும்பலக்கணத்துக்கு அதான். ஆமா. அதே மாதிரி அதே 4, 9 கோடி சுக்கிரன் காலவசத்துக்கு 2, 7. திருமணம் ஆன உடனே பாருங்க இந்த நிலை மாறும். ஆனா திருமணம் ஆன உடனே இவனுக்கு மேலும் ஒரு வளத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இயற்கை இவனுக்கு கொடை வள்ளல் மாதிரி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா லக்கணத்துல குரு இருக்கு. லக்கணத்துல குரு தனஸ்தான லக்கணத்துல இருக்காரு வைங்க. இந்த குரு அந்த லக்கணத்துக்கு தன லாபாதிபதி குரு லக்கணத்துல இருக்காரு. அவங்க பாருங்க ரொம்ப நேர்மையா நியாயமா சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதே இடத்துல இந்த 2ஆம் இடத்துக்குடைய குரு இருக்கு இல்லையா, 2க்கு 12ஆம் இடம் லக்கணம் இல்லையா, 11ஆம் இடத்துக்கு இது 3ஆம் இடம் லக்கணம். அப்ப 3 மணி ஆப்பரேட் ஆயிருந்தா இதுல 2 விதமா இருக்கணும். எப்படின்னா இவனுக்கு கொடுக்கக்கூடிய செல்வம் தன் உடன் பிறந்தோருடைய வளமைக்கும் செலவழிக்கணும்னு ஒண்ணு இருக்கு. ஒண்ணு. அதே 3, 12 இடம் விட்டு இடம் போய் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. அப்ப உடன் பிறந்தோருடைய நலனுக்காக இவன் நிறைய இந்த கும்ப குரு உடன் பிறந்தோருடைய நலனுக்காக நிறைய செய்ய வேண்டியது இவனுடைய கடமை. அதை செய்ய செய்ய அவனுக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்துட்டே வரும். 2ல் குரு இருப்பது எப்பயுமே சார் எங்கேயோ பேங்க்ல நிதி இருக்கிற மாதிரி தான். இவனுக்கு வேணும் போதெல்லாம் குரு கொடுத்துருவார். வேணும்போது செல்வத்தை அள்ளி கொடுத்துருவார். ஆனால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இருக்கு இல்லையா, ஏன்னா தன லாபாதிபதி குரு போய் ஏன்னா தனஸ்தானாதிபதி லாபாதிபதி அங்கீகாரம் வாங்கிறாரு. அப்ப 3ல குரு இருக்கும்போது அதுவும் சகோதர ஸ்தானம் தான். அப்ப உடன் பிறந்த சகோதரர்களுக்கெல்லாம் தகப்பனார் என்ன செய்யணுமோ அதெல்லாம் இவன் எடுத்து செய்யணும் அப்படின்றது ஒரு விதி இருக்கு. ஆனா நல்ல சிந்தனையாளன், நேர்மையானவன், உண்மையான ஒரு ஒரு தேடுதல் அப்படின்றது இவன்கிட்ட இருக்கும். அப்ப இவன் கூட பிறந்தவங்க பொதுவா கும்பத்துல பிறந்தவங்களுக்கு அந்த சனி 3ல நீச்சம் இல்லையா, அதனால உடன் பிறந்தோர் சில சிரமங்களை அடைவாங்க.
ஆனால் 3 இருக்கக்கூடிய குரு அதே உடன் பிறந்தோரை இவன் மூலமாகவே எல்லாம் மேன்மைப்படுத்தி விட்டுருவான். அது இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு கிஃப்ட். 4 குரு இருந்தால் அடே எங்கள் அப்பா கேட்க வேணும். வருமானம் வரக்கூடிய சொத்தை பூரா உருவாக்குவேன். ஏன்னா 4 குரு இருக்கிற சப்போஸ் ஒரு லாயராக இருக்கான்னு நீங்களேன், அதே மாதிரி விவசாய பூமி இவனுக்குள்ள விவசாயத்து மேலே ரொம்ப ஆசை உண்டு. அப்போ வருமானம் வரக்கூடிய இயற்கை வேளாண்மை இருக்கு இல்லையா, அதில் இவனுக்கு உண்டு. பண்ணை தோட்டத்தை அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவனுக்கு 4ஆம் இடம்ன்ற ரிஷபம் இருக்கு இல்லையா, அது சுக்கிரனுடைய ஸ்திர ராசி. நீங்கள் கும்பலக்கணத்துக்காரன் ஒரு வீடு கட்டுறான்னு வைங்களேன், அவன் வீட்டை சுற்றி பாருங்க பூங்கா மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும், விருந்தோம்பல் அழகாக இருக்கும் அவன் வீட்டில். சார் அங்கே பரமேஸ்வரன் வீட்டுக்கு போனால் சரி, ஒருவேளை சாப்பாடுனாலும் நல்லா சாப்பிடலான்னு சொல்கிறோம் இல்லையா, அது கும்பலக்கணத்துக்கான வீட்டுக்கு போனால் சரி, விருந்தோம்பல் அருமையாக இருக்கும். இப்போதான் உறவு ஒன்று புரிஞ்சுக்கணும். கும்ப லக்னத்தை தான் சொல்கிறோம், கும்ப ராசி கம்பேர் பண்ணக்கூடாது. கும்ப ராசி இல்லை, பல பேர் நான் அப்படித்தான் இருக்கேன். ஏன்னா அதப்போ கும்ப லக்னத்தில் பிறந்தவனுக்கு அழகான வீடு, அற்புதமான செல்வம், வீட்டில் வற்றாத ஜீவநதியாக எப்பயுமே ஐஸ்வர்யம் சார். அதனால் அவன் வீட்டுக்குள்ளே விருந்து உபசரிப்பு அதுவே அவனுக்கு பெரிய சிறப்பு. அதில் குரு 4ல் போய் உட்கார்றது குழந்தைகளுக்கு நல்ல மேன்மை, குழந்தைகளுக்கு தேவையான சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கோம். அருமையாக இருக்கும். 5 அறிவின், அதாவது 5ல் சும்மாவே குரு 2ஆம் இடத்தை பார்க்கலாம், 5ஆம் இடத்தை பார்க்கலாம், 9ஆம் இடத்தை பார்க்கலாம். 5ல் குரு அப்படியே லக்கணத்தை பார்ப்பார் இல்லையா, அதே லக்கணத்தை பார்க்கக்கூடியவர் அப்படியே கும்பத்துக்கு 9ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்போ லக்கணத்தையும் 9ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறாரா, இங்கே 1 9 அப்போ சும்மா கிடக்கிறவனையும் தூக்கி கொண்டு மேலே உட்கார வச்சோம். என்னென்னா அறிவு, ஆழ்ந்த அறிவு, நல்ல கௌரவம், மரியாதை, மதிப்பு, அதை கொடுத்து அவனை மேலே நிறுத்திட்டு நிறைய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ்க்கு இந்த காமிச்சில் குரு ரொம்ப அது காலவசுக்கு 3ஆம் இடம்ல தெளிவான அறிவாளி, தெளிவான அறிவாளி. நிச்சயமா. இப்போ இதை கூட சொல்லலாம், எப்படி சொல்லலாம்னா 5ல் குரு, அதே 5 கூடைய புதன், ஒரு விஞ்ஞானிக்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர் இருக்கக்கூடிய அத்தனை அறிவு இவங்களுக்கு இருக்கும் இயற்கையாக. அதே மாதிரி நுட்பம் வாய்ந்த சட்ட இது இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கு தான். அதனால் 5ல் குரு இருக்கிறது அபாரமான அறிவின் வெளிச்சம். நிச்சயமா. ஏன்னா அதில் இவனுக்கு எல்லா விஷயத்தையும் கொடுக்கும். அதே இது என்னென்னா 5ஆம் இடத்துல தான் ஷேர் மார்க்கெட் இருக்குது. ஷேர் மார்க்கெட் 5ஆம் இடம். தன லாபாதிபதி குரு போய் 5ல் உட்காந்துருக்காரு, அது காலவசுக்கு 3ஆம் இடமா. அப்போ ஷேர் புரோக்கிங் இருக்கு இல்லையா, அதில் இவங்களுக்கு காசு வரும். ஷேர் மார்க்கெட்லேயே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி லாபத்தை வரும். நிச்சயம். 6ல் குரு இருந்தார், அழகு உச்சங்க, கேட்க வேணும். லக்கணத்துக்கு தன லாபாதிபதி 6ல் போய் உச்சம், அது ஒரு சரராசி. இவன் ஒரு வேலைக்கு போகிறான், அப்படியே அவனுக்கு ஏன்னா தனஸ்தானத்தையும் பார்த்துருவார், 12ஆம் இடத்தையும் பார்ப்பார் இல்லையா, அப்படியே 10ஆம் இடத்தையும் பார்த்துருவார், அப்படியே வளத்தை கொடுத்துருவார். இவனுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை பணம் பாருங்களேன், ப்ராப்பர்ட்டியில் கொண்டு போய் போடுவான். அப்போ வருமானம் வரக்கூடிய சொத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அவனுக்கு நல்ல சம்பாத்தியம். 6ல் குரு சொல்லலாம் நைஸ். சுபக்கிரகங்கள் 6 தனஸ்தானத்தை பார்த்துறாருல, தனஸ்தானாதிபதியே 6ல் உச்சமாகி தனஸ்தானத்தை பார்க்குறாரு, சாதாரண விஷயமா? அப்போ இவனுக்கு சும்மா இருந்தாலே செல்வம் அள்ளி தள்ளும். அதில் உத்தியோக ரீதியாக அவனுக்கு உண்டு. நிச்சயம். அதான் நிச்சயம். 7ல் குரு இருந்தார். இப்போ இந்த இடத்துல 7 குருக்கு வியாக்கியானம் நம்ம நிறைய சொல்லணும். ஏன்னா லக்னத்தில் குரு திக்பலம், 7ல் குரு நிஷ்பலம். ஆனால் அந்த இடத்துல 7ஆம் இடம் கால வருஷத்துக்கு 5ஆம் இடம். நம்ம கும்பலக்கணத்துக்கு இயற்கையாகவே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, திருமணம் அப்படின்றது அவனுடைய லவ் மேரேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ 2 கூடிய குரு 7ல் போய் உட்கார்ந்துடுறாரு. பட் அந்த குரு 7ஆம் இடத்துக்கு பஞ்சம அட்டமாதிபதி, 7ஆம் இடம். அப்போ அங்கே வரக்கூடிய மனைவிக்கு இது பஞ்சம அட்டமாதிபதி, இவனுக்கு தன லாபாதிபதி. அப்போ இந்த இடத்துல குரு போய் சுக்கிரன் சாலத்தில் இருந்துச்சு அப்படின்னா சரி, வளமான வாழ்க்கையை கொடுத்துரும். ஆனால் நிம்மதியான நிலையை அடைவானா அப்படின்றத இல்லை. அப்போ அவனுக்கு நிம்மதி இல்லை. பல விதத்தில் 7ல் இருக்கக்கூடிய குரு இவனுக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும், ஆனால் செல்வத்தை குறைக்காது. அது வாட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கும், கௌரவமாக கொடுக்கும். குழந்தைகள், இந்த குழந்தையும் இவனுக்கு 7ல் குரு இருக்குது அப்படின்னா, கல்யாணத்துக்கு பின்னாடி இவனுக்கு செல்வத்தை கொடுத்துச்சுன்னா புத்திர பாக்கியத்தை கொஞ்சம் இது பண்ணும். குழந்தைகளுக்குள்ள செல்வ வளத்தை கொஞ்சம் குறைக்கும். ஆனால் தேடுதலுக்கு ஒரு குறையும் இல்லை, வளமான வாழ்க்கைக்கு ஒரு குறையும் வராது. நிச்சயமா. 8ல் குரு. 8ல் குரு இவன் காசு பணத்தை பூரா ஊர் போய் திட்டு போயிடுவேன்.
நீங்க சொல்லுவீங்களா பாக்கெட்ல விட்டு எடுத்து போயிருவாங்க. எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா 2 கூட ஒரு 8ல் இவங்க என்ன செய்யணும்னா அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது தேவையில்லாத கடனை குறைக்கணும். ஆனா அதிகமா வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்ததுக்கு உண்டான காசு பூரா வட்டிக்கும் வெட்டிக்குமா போயிடும் இந்த குரு 8ல் இருந்துச்சுன்னா. அப்ப 8ஆம் இடத்துல கூடிய குரு 12ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனா 2ஆம் இடத்தையும் பார்ப்பார், 4ஆம் இடத்தையும் பார்ப்பார். இப்ப இவன் என்ன செய்வான், அனாமத்தா ஏதாவது பணம் வருதுன்னு சொல்லி இவன் பணத்தை பூரா விரயம் பண்ணிட்டு பின்னாடி சொத்தை வித்து இந்த கடன்லாம் அடைக்க வேண்டிய சூழலுக்கு போயிடுவான். அதனால 8ல் குரு எப்பயுமே எச்சரிக்கையா இருக்கணும். இவன் இல்லை எல்லாத்தையும் இருக்கணும். இவனுக்கு கடன் மேல கடன் உருவாகி வட்டியா போயிடும். நிச்சயம். அதனால இவன் இதுல போய் செல்வத்தை இவனுக்கு அள்ளி கொடுத்துரும் சொல்லவே கூடாது. ஆனா 9ல் குரு பெஸ்ட். 9ல் குரு இருந்துச்சுன்னா இயற்கையை பஞ்சமஸ்தானத்தை பார்த்துருவார், லக்கணத்தை பார்த்துருவார். 9ல் குரு இப்ப நான் சொல்லுவேன் 9ல் குரு இருக்கிற போறாமே தெய்வ வழிபாட்டுல மேன்மை அடையலாம் இயற்கையா. அப்ப தெய்வ வழிபாடு ஏன் 9ல் குரு இருக்கிறவன் ஒரு கோயில் நிர்மாண பணியை செய்யறதுக்குண்டான தகுதி அவனுக்கு உண்டு. கோயிலையே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய தகுதி கூட அவனுக்கு உண்டு. அப்ப அந்த இடத்துல தகப்பனார் வர்றாங்க. அப்ப தகப்பனாருடைய சிறப்பு உண்டு, பாரம்பரிய சிறப்பு உண்டு. அப்போ 9ல் குரு இவனுக்கு நிதிஸ்தானம்னு பேர். தனஸ்தானாதிபதி நிதிஸ்தானத்தில் போய் உட்கார்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ செழிப்பு 9ல் குரு வாழ்க்கையில நல்ல இருக்கிற காலம் வரைக்கும் அந்த 9ல் குரு இவனை வளமைப்படுத்திக்கிட்டே இருக்கும். நிச்சயம். 10ல் குரு ரைட். அதாவது 10ல் குருன்றது தனஸ்தானாதிபதி 10ல் இருக்கிற தன லாபாதிபதி 10ல் இருக்கிறது நல்லதுதான். 2ஆம் இடத்தை தான் பார்ப்பார் இல்லையா, அதே 4ஆம் இடத்தை பார்ப்பார். ஆனா 10ல் குரு இவனை எந்த விதத்துலையும் இந்த 10ல் குரு தான் பதவி அதெல்லாம் கிடையாது. இவனுக்கு அந்த இடத்துல தான் அப்ப உத்தியோகத்து மூலமா கிடைக்கக்கூடிய அத்தனை இதுவும் இவனுக்கு கிடைக்கும். அதுலதான் இவன் சொத்து சுகம் சேர்க்கறது எல்லாம் பண்றது எல்லாமே அவனுக்கு 10ல் இருக்கக்கூடிய குரு குறைக்கவே குறைக்காது. அப்ப 10ல் குரு நம்ம மட்டமாக நினைச்சிடக்கூடாது. ஏன்னா தனஸ்தானாதிபதி 10ல் இருக்கிறது. ஆனா என்னன்னா அந்த இடம் காலவசனுக்கு 8ஆம் இடம். சில பேர் கூட்டுத்தொழில் போயிடுவாங்க. கூட்டுத்தொழில போய் காசு பணத்தை விட்டுறக்கூடாது. அதுல மட்டும் எச்சரிக்கையா இருந்தா 10ல் குரு இவனுக்கு எல்லா விதத்திலும் நன்மையை தான் செய்யும். நிச்சயமா. 11ல் குரு அடேங்க அப்ப லாபாதிபதி லாபஸ்தானத்திலே இருக்காரு. சாதாரண விஷயமா? தனஸ்தானாதிபதி லாபத்தில், அதுலேயும் சுக்கிரன் சாரம் பூராடத்துல வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து சோபங்களோட ஏகபோகமான விஷயத்துல இவன் இருப்பான். அருமையானது. நிச்சயம். தொடர்ச்சியா 12ல் குரு. ஆமா, நீச்ச குரு. இப்ப 12ல் குரு இருக்கிறது நீச்சமாயிருவர். இது என்ன செய்யணும்னா சந்திரன் சாரத்தில் இருக்குன்னா இவன் குடும்பாதிபதி தானே. தனஸ்தானாதிபதி ஒரு பக்கம், இன்னொன்று குடும்பாதிபதி. சந்திரன் சாரம் வாங்கினோன்னு குடும்பம் அப்படின்றது அமைகிறதே திருமணத்தையே தடை பண்ணிடும் சில நேரத்தில். அதே மாதிரி இவன்ட்ட இருக்க காசு பணத்தை பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம தொழில் செய்யலான்னு சொல்லி இவன் பணத்தை பூரா இறைச்சி கடனாளி ஆக்கி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது இல்லை அப்படின்னா நான் சொந்த தொழில் பண்ண மாட்டேன், உத்தியோகம் தான் பார்ப்பேன்னா இவன் அந்த குரு பத்திரமா கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு வேலை பார்க்க வச்சு நல்லது செஞ்சிடும். சூப்பர். தொழில் செய்ய மட்டும் போகக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். போகக்கூடாது 12ல் குரு. ஏன்னா அது காலவசத்துக்கு 10ஆம் இடம். இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது தொழில் பண்ணி ஒன்று உள்ளே வந்துடுவாங்க. அவங்கள பூரா காலி பண்ணிடும். ஆனால் குரு நீச்சமான குருவாக இருந்தாலும் சந்திரன் சாரம் 12ஆம் இடம். அப்போ அந்த இடத்த விட்டு வெளியேறிடணும். வெளியேறி போய் ஒரு இடத்துல உத்தியோகம் பார்க்குறான்னா சரி, அவனுக்கு எந்த குறையும் வைக்காது. ஆனால் இதில் பாக்கியாதிபதி சுக்கிரன், தனஸ்தானாதிபதி குரு, குருவுக்கு சுக்கிரனுக்கு கூடிய இணைவு, குரு பார்வை, இது இவங்களுக்கு நல்ல வளத்தையும் செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும். நிச்சயமாங்க. மகர ராசி சொல்றப்ப ராஜ ராஜேஸ்வரி வழிபாடு பொருளாதாரத்துல சிறப்பு தரும். நீங்க அதே மாதிரி கும்பத்துக்கு எந்த வழிபாடு பண்ணா சிறப்பு? இப்ப கும்பத்துக்கு இயற்கையா பாக்கியாதிபதி அப்படின்ற ஒரு சுக்கிரன் தான் இயற்கையா. அப்ப அது எந்த இடம்? துலாத்துல விழுகுது. இப்ப வல்லையம் பிடிச்ச ஆடுற சாமின்னு சொல்லுவோம். ஏன்னா அது ஜடராசி. நீங்க கற்பனை சாமிக்கு வல்லையம் வச்சிருப்பாங்க, முனீஸ்வரனுக்கு வல்லையம் வச்சிருப்பாங்க, காவல் சாமி, எல்லை சாமிகள். ஆமா. அப்ப அதே சுக்கிரன் ராகு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை காளிகாம்பாள் கோயிலுக்கு போறாங்க, காளியை வழிபடுறாங்க அப்படின்னாலும் வளமை உண்டு. அதே வெள்ளிக்கிழமை ஒரு கற்பனசாமி கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வளமை உண்டு. இப்போ வெள்ளிக்கிழமை இவங்க வலுவாக பிடிச்சிக்கணும். ஆனால் லக்கணத்துக்குள்ளேயே என்ன இருக்குது? லக்கணத்துக்குள்ளேயும் இவங்களுக்கு ஒரு வலுவானது இருக்குது.
என்னன்னா லக்னாதிபதி சனி, ஆனால் தன லாபாதிபதி குரு. இந்த குரு வந்து இந்த சுக்கிரனோட இணையும் போது அது காமாட்சி. அப்போ கும்பலக்கணத்துக்காரன் காமாட்சியை வழிபட்டா யோகத்தின் கதவுகள் அற்புதமாக இருக்கு. குரு சுக்கிரன் சேர்ந்த காமாட்சியா? ஆமா, இங்க இந்த இடத்துல வந்து கும்பத்துக்கு மட்டும்தான் அந்த குரு சுக்கிரன் காமாட்சி அங்கீகாரம். காமாட்சி வழிபாடு சூப்பரா இருக்கும் சாமி. நிச்சயமா நிச்சயமா. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்க. நன்றி.